ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். ஏகப்பட்ட ஸ்பாட்டை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கும்போது கண்ணில் தென்பட்டது இந்த சில்வர் ஃபால்ஸ். இப்போ நான் எடிட் பண்ணும்போதும் எனக்கு பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் இதை லைவாக பார்க்கும்போது அழகாக இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். போல் ஃப்ரண்ட்டில் கார் எல்லாமே வந்து ஹைசன் வந்து நிறைய அவரோட கார் வந்து குட்டி குட்டியாக அடுக்கி வச்சுருப்பாரு. நாங்கள் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சதும் போதும் அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த கார் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கிளம்புனது வீக்கெண்ட் அப்படின்றதுனால காட்டேஜ் எல்லாமே கேட்டு வச்சுருந்தோம். ஸோ டிசம்பர் மந்த்தாக இருந்தாலுமே இங்கே எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்தது. உங்களில் யாராவது டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா இது போல் காட்டேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ரூம், கிச்சன், ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரைவசியாக ரொம்ப நல்லா இருந்தது. செப்பரேட் ரூம்ஸை விட இந்த மாதிரி காட்டேஜ் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் நாங்கள் எடுத்துக்கிட்ட இந்த ஹவுஸ்மே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் சொல்ல முடியாது, என்னோட ஹஸ்பண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் எங்கே போனாலும் என்னோட ட்ரீம் ஹவுஸ்க்கு ஏதாவது ஒன்று நோட் பண்ணுவேன்னு. அதுமாதிரி என் ஹஸ்பண்டும் இந்த வீட்டில் நிறைய சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் துவா செஞ்சுட்டே தான் இருக்கோம். எங்களுக்காக நீங்களும் துவா செய்யுங்க. சீக்கிரம் நம்ம வந்துட்டு உங்களோட ஹவுஸ் வார்மிங் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இன்ஷாஅல்லாஹ் நைட் ஒரு 10 மணிக்கு கிளம்பி மறுநாள் மார்னிங் நாங்கள் ஒரு 10 மணிக்கு ரீச் ஆகிருக்கோம். மயிலாடுதுறையிலேருந்து கொடைக்கானல் எங்களுக்கு வந்து 12 மணி நேரம் ட்ராவல் ஆகிருக்கு. ஏறும்போதே என் அம்மா ரொம்ப குளிருது அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் ரீச் ஆகி காட்டேஜ் போனதுக்கப்புறம் என்னம்மா இப்படி இருக்குது, ஐஸாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து குளிர் பேர் பண்ணவே முடியல. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவும் எடுத்துக்கல. காஃபி, டீ, சமோசே இந்த மாதிரி அப்படியே ட்ராவலில் போயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் எங்கேயுமே சாப்பிடல. ஸோ மேலே ஏறிட்டு சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் காட்டேஜ் வந்ததே மணி 10. லஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 o'clock எனக்கு லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப வந்து கிளம்பிட்டு நம்ம வெளியில் ஏதாவது பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 o'clock லஞ்சா, 12 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட் டைம் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டாங்க. ஊர்லலாம் 3 மணிக்கெலாம் லஞ்ச் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இந்த ஊரில் 4 மணி இல்லை, தாராளமாக 4-5 மணிக்கெலாம் கூட லஞ்ச் வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லாமே லேட்டாக தான் செய்கிறாங்க. ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சான்னு எது சொல்கிறதுன்னு தெரியல. பூரி மசாலா சாப்பிட்டுக்கிட்டே இந்த ஹோட்டலோட விண்டோஸ் வெளியில் பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடி இருந்தது. வீட்டில் இருந்த பூரியை கூட சரியாக பார்க்கல. நான் வெளியில் தான் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கெல்லாம் போனோங்கிறத நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன்.